பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 5 அல் மாயிதா 31 பார்க்க போகிறோம். போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். அவனுக்கு தன் சகோதரனின் சடலத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. கை சேதமே, இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட இயலாமல் ஆகிவிட்டேனே. அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனின் சடலத்தை மறைத்திருப்பேனே என கூறி வருத்தப்படுவனாக ஆனான். இதன் காரணமாகவோ கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பம் செய்வதற்காகவோ தவிர ஒரு மனிதரை கொலை செய்தவர் அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவரை போன்றவர் ஆவார். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவரை போன்றவர் ஆவார் என இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு விதியாக்கினோம். நமது தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். அதன் பின்னரும் அவர்களில் அதிகமானோர் பூமியில் வரம்பு மீறுவராகவே உள்ளனர். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்ய முயல்வோருக்கான தண்டனை அவர்கள் கொல்லப்படுவதல் அல்லது சிலுவையில் அறையப்படுதல் அல்லது மாறுகை வெட்டப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல் ஆகியவை ஆகும். இதில் அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். மறுமையிலும் அவர்களுக்கு கடும் வேதனை உள்ளது. நீங்கள் அவர்கள் மீது தண்டனை அளிக்க ஆற்றல் பெறுவதற்கு முன் திருத்திக் கொள்வோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வணக்க வழிபாடுகள் மூலம் அவன் பக்கம் நெருங்கும் வழியை தேடிக் கொள்ளுங்கள். அவனது பாதையில் போரிடுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இறை மறுப்பாளர்களிடம் பூமியில் உள்ள அனைத்தும் அத்துடன் அதை போன்று இன்னொரு மடங்கும் இருந்து அவற்றை அவர்கள் மறுமை நாளில் வேதனைக்கு ஈடாக கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்களுக்கும் துன்புறுத்தும் வேதனையும் உள்ளது. அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற எண்ணுவார்கள், ஆனால் அவர்களால் அதிலிருந்து வெளியேற முடியாது. அவர்களுக்கு நிலையான வேதனையும் உள்ளது. திருடன் திருடி ஆகிய இருவரும் செய்த திருட்டு செயலுக்கு கூலியாகவும் அல்லாஹ்வின் தண்டனையாகவும் அவர்களின் கைகளை வெட்டிவிடுங்கள். அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். தான் செய்த அநியாயத்திற்கு பிறகு பாவ மன்னிப்பு கோரி சீர்திருத்திக் கொள்பவரை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீ அறியவில்லையா? தான் நாடியவர்களை அவன் தண்டிக்கிறான், தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான். அனைத்து பொருள்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். தூதரே, அவர்களின் உள்ளங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத நிலையில் தமது உதட்டளவில் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவோரும் யூதர்களும் இறை மறுப்பில் விரைந்து செல்வதும் உம்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். அவர்கள் பொய்யை அதிகம் செவியேற்பவர்கள். உம்மிடம் வராத மற்றொரு கூட்டத்திற்காகவே அதிகம் செவியேற்கின்றனர். சொற்களை அவற்றுக்குரிய இடங்களை விட்டும் மாற்றுகின்றனர். நீங்கள் விரும்பக்கூடிய
அது உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர். யாரை அல்லாஹ் குழப்பத்தில் ஆழ்த்த நாடிவிட்டானோ அவருக்காக அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றுக்கும் நீர் சக்தி பெற மாட்டீர். அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை. இவ்வுலகில் அவர்களுக்கு இழிவும் மறுமையில் அவர்களுக்கு கடும் வேதனையும் உள்ளது. அவர்கள் பொய்யை அதிகம் செவியேற்பவர்கள், தடை செய்யப்பட்டதை அதிகம் உண்பவர்கள். அவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராக அல்லது அவர்களை புறக்கணிப்பீராக. நீர் அவர்களை புறக்கணித்தால் அவர்களால் உமக்கு சிறிதும் தீங்கிழைக்க முடியாது. நீர் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கிடையே நீதியாக தீர்ப்பளிப்பீராக. நீதி செலுத்துவோரையே அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்களிடம் அல்லாஹ்வின் சட்டத்தை உள்ளடக்கிய தௌராத் இருக்கிறது. இதற்கு பின்னரும் அவர்கள் புறக்கணிக்கும் நிலையில் உம்மை எப்படி அவர்கள் நீதியாக ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல. நேர்வழியும் ஒளியும் கொண்ட தௌராத்தை நாமே அருளினோம். அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த நபிமார்களும் இறைவனை சார்ந்தோரும் அறிஞர்களும் அதை கொண்டே யூதர்களும் தீர்ப்பளித்து வந்தனர். ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்குமாறு பணிக்கப்பட்டிருந்தனர். அவர்களே அதற்கு சாட்சியாகவும் இருந்தனர். எனவே மக்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். என் வசனங்கள் அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே இறைமறுப்பாளர்கள். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், உடற்காயங்களுக்கு சம அளவில் பழிவாங்குதல் என அதில் அவர்களுக்கு விதியாக்கியிருந்தோம். யாரேனும் அதை மன்னித்து தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருக்கு பாவம் பரிகாரமாக அமையும். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே அநியாயக்காரர்கள். அவர்களின் அடிச்சுவடுகளில் மரியமின் மகன் ஈசாவை தொடர செய்தோம். அவர் தனக்கு முன்னிருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக இருந்தார். அவருக்கு நேர்வழியும் ஒளியும் கொண்ட இன்ஜீல் வழங்கினோம். அது தனக்கு முன்னிருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்காகவும் இறையச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டியாகவும் அறிவுரையாகவும் இருந்தது. இன்ஜீல் வழங்கப்பட்டோர் அதில் அல்லாஹ் அருளியதை கொண்டே தீர்ப்பளிக்கட்டும். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே பாவிகள். நபியே, உண்மையுடன் இவ்வேதத்தை உமக்கு அருளியுள்ளோம். இது தனக்கு முன்னிருந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் உள்ளது. அல்லாஹ் அருளியதை கொண்டு அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராக. உம்மிடம் உண்மை வந்த பிறகு அதை விடுத்து அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். உங்களில் ஒருவருக்கும் மார்க்க சட்டத்தையும் வழிமுறையும் ஏற்படுத்தியுள்ளோம். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். மாறாக அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காகவே ஒரே சமுதாயமாக்கவில்லை. எனவே நன்மைகளில் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் எவற்றில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் அருளியதை கொண்டு அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராக. அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். அல்லாஹ் உமக்கு அருளியதில் சிலவற்றை விட்டும் உம்மை குழப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. அவர்கள் புறக்கணித்தால் அவர்களுக்கிடையே சில பாவ செயலின் காரணமாக அவர்களை தண்டிக்கவே அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அறிந்து கொள்வீராக. மனிதர்களில் அதிகமானோர் பாவிகளாகவே உள்ளனர். அறியாமை கால தீர்ப்பை தான் அவர்கள் விரும்புகின்றார்களா? உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை விட அழகான தீர்ப்பளிப்பவன் யார்? இறை நம்பிக்கை கொண்டோரே, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களில் சிலர் வேறு சிலருக்கு பொறுப்பாளர்களாக உள்ளனர். உங்களில் யார் அவர்களை பொறுப்பாளர்களாக்கி கொள்கிறாரோ
அவரும் அவர்களை சார்ந்தவரே. அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். தமது உள்ளங்களில் நோய் உள்ளவர்கள் வேதமுடைய அவர்களை நோக்கி விரைந்து செல்வதை நீர் காண்பீர். எங்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படும் என அஞ்சுகிறோம் என்று கூறுகின்றனர். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியோ அல்லது தன்னிடமிருந்து ஒரு கட்டளையோ கொண்டு வரலாம். அப்போது தமது உள்ளங்களில் எதை மறைத்தார்களோ அதற்காக அவர்கள் கவலைப்படுவார்கள். நாங்கள் உங்களுடனே இருக்கின்றோம் என அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்தவர்கள் இவர்கள்தாமா என்று இறை நம்பிக்கை கொண்டோர் நயவஞ்சர்களை நோக்கி மறுமையில் கூறுவார்கள். அவர்களின் நற்செயல்கள் அழிந்து நஷ்டமடைந்தோராகி விட்டனர். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களில் எவரும் தமது மார்க்கத்தை விட்டும் தடம் மாறிவிட்டால் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அவனை நேசிப்பார்கள். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் பணிவாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். பழிப்போரின் பழிப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹ்வின் அருளாகும். தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான். அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். அல்லாஹும் அவனது தூதரும் இறை நம்பிக்கை கொண்டோருமே உங்களது பொறுப்பாளர்கள். இறை நம்பிக்கை கொண்ட அவர்கள் பணிந்தவர்களாக தொழுகையை நிலைநாட்டி சகாத்தையும் கொடுத்து வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.